இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சியிலேருந்து உங்கள் 10th 12th மார்க் ஷீட் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து டிஜிலாக்கர் அப்படின்ற ஆப்பில் ஃபெச் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஃபெச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஸ்டேஷன் போகும்போது உங்களுக்கு ஆதார் கார்டை வந்து ப்ரூஃபாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோனில் அந்த டிஜிலாக்கர் ஆப்பில் அதை ஃபெச் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்க ஆதார் கார்டு, நீங்கள் அதை காமிச்சா போதும், அவங்க வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உங்களோட ஃபோன் போதும். இதே மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸையும் இந்த டிஜிலாக்கரில் ஃபெச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட காமிச்சிடலாம், அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபெச் பண்ணி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த டிஜிலாக்கர் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர்லேருந்து இந்த டிஜிலாக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கர் ஆப்பை நீங்கள் உங்களோட பிசி அஸ் வெல் அஸ் டெஸ்க்டாப்லேயும் உங்களோட அக்சஸ் பண்ண முடியும். அதுக்குரிய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து இதோட ஹோம் ஸ்க்ரீன். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன் கேட்குது, சைன்இன்னா கிரியேட் அக்கௌண்ட்டான்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கனால நம்ம கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, அல்லது உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு. நான் என்னோடய அக்கௌண்ட்டை மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னவோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. ஆதார் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குது பாருங்கள், செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லி கேட்குது. அதுக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 6 டிஜிட் கொடுத்து அதை டன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் நம்மளோட டிஜிலாக்கரோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எஜுகேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த், அதர்ஸ், இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஆதார் கார்டு இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆதார் அப்படின்ற அந்த பட்டனை வந்து அந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே திருப்பி ஒரு ஆதார் கார்டு அப்படின்றதுக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாப்பப் வருது. அதை படித்து பார்த்து அதுக்கு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஓகேன்னு கொடுத்தோன்னே உங்கள் ஆதார் கார்டு வந்து எந்த நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்னவோ அதை வந்து இந்த ஓடிபின்ற பாக்ஸில் ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஜிலாக்கர் ஆப்பில் நம்மளோட ஆதார் கார்டு வந்து ஃபெச் ஆகி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு சைடில் வந்து மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ருக்கு. அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ, ஷேர், டவுன்லோட், பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட ஆதார் கார்டில் அந்த வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெச் ஆகி வந்துடுச்சு நம்ம டிஜிலாக்கர் ஆப்குள்ளே. இதில் நம்ம மெயினாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே டிட் யூ நோ அப்படின்ற செக்ஷன் கீழே நம்மளோட இந்தியன் ரயில்வேஸும் ஏர்போர்ட்ஸும் இந்த டிஜிட்டல் ஆதார் கார்டு த்ரூ டிஜிலாக்கரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அதாவது நம்மளோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து டிட் யூ நோ அப்படின்ற செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆதார் கார்டு எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த மெனு ஆப்ஷன் இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு அங்கே சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்றத. அதுக்கு ஃபஸ்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள்.
உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ், நம்ம ஆர்சி அது இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே அது வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குது. ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்னவோ அதை கொடுத்து கெட் டாக்குமெண்ட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து டிஜிலாக்கர் ஆப்குள்ளே ஃபெச் ஆயிடுச்சு. ஸோ அந்த வந்துடுச்சு. ஸோ இதுலேயே நீங்கள் கீழே டிட் யூ நோ செக்ஷனில் பாருங்கள், நம்ம டிரைவிங் லைசன்ஸையும் வெஹிக்கிள் ஆர்சி இந்த டிஜிலாக்கரில் இருக்கிறத வந்து நம்ம டிராஃபிக் போலீஸ் வந்து அஸ் பெர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற அந்த நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே ஒரு 4 மெனு இருக்குது. சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்றவங்க வந்து 2 சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் 2 இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி பாருங்கள், இத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அன்மேரிட் சர்டிஃபிகேட், அப்படி ஃபார்மல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் போர்ட் அந்த எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம 10th and 12th மார்க் ஷீட் வந்து ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம் போல். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம 10th மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கெட் டாக்குமெண்ட் கொடுத்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் இங்கே அழகாக ஃபெச் ஆகி வந்துடும். அது மாதிரி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆர்சி. இந்த மாதிரி இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இவ்வளோ நேரம் கவர்மெண்ட் டிஜிட்டலாக மாற்றி வச்சுருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபெச் பண்ணது அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் உங்களோட வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ், காலேஜில் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்லேருந்து உங்கள் ரெண்டல் வேறு ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் வச்சுருப்பீங்க. அதை எப்படி ஒரு ஸ்கேன் பண்ணியோ அல்லது ஃபோட்டோ எடுத்தோ இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கனாவே போதும். டிஜிலாக்கரில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஃபோன் மாற்றிங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து லீகலாக அப்ரூவ் பண்ணலை. பட் ஆனால் உங்களோட ஒரு சேஃப்டிக்காண்டி நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கு அந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ், மை சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நான் சப்போஸ் என்னோடய யூஜி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நான் மை சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து மை சர்டிஃபிகேட் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்திங்கன்னா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே அது ஃபைல்ஸா அல்லது கண்டென்ட் ஃப்ரம் அதர் ஆப்ஸான்னு கேட்குது. ஸோ உங்கள் ஃபைலில் இருந்தது, உங்களோட ஃபோனில் இருந்தது அப்படின்னா ஃபைல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் கிளிக் பண்ணோன்னே அந்த மை சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே நம்மளோட யூஜி சர்டிஃபிகேட் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த மெனு கீழே அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அந்த மெனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதில் சேவ் ஆயிரும் டிஜிட்டலாக. ஸோ இது மூலமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றி ஒரு சேஃப்டிக்காண்டி நம்ம இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் இருக்கிற ஒரு மெயின் ஃபீச்சர்ஸே. ஸோ இது மூலமாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் நியூஸ் தெரிகிறதுக்கு நம்ம ஹவு டு இன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.